இப்போ வந்து ALU பற்றி பார்க்கலாம். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் VB.NETல எப்படி பார்க்குறது. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஸோ ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் தான், மைனஸ்க்கு மைனஸ், மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் யூஸ் பண்ணுறோம், டிவிஷனுக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். இதில் இன்னொரு டிவிஷன் இருக்குது, பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா இன்டீஜர் டிவிஷன், அதாவது டெசிமல் பார்ட்டை ட்ரங்கேட் பண்ணுற மாதிரியான டிவிஷன் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து A பவர் B. ஸோ இந்த நொட்டேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கேரட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா பவருக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரிமைண்டருக்கு மாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ மாட் அப்படின்ற கீவேர்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 mod 3 இப்படி கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வர ரிசல்ட்டு 1, ரிமைண்டர் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ஸ்டார் டிவிஷன் பேக் ஸ்லாஷ் போட்டோம்னா இன்டீஜர் டிவிஷன், தென் ரிமைண்டர் பவர். ஓகே, ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேத் அப்படின்ற லைப்ரரியில் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் எக்ஸ், ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. அதே மாதிரி மேத் டாட் சைன் டாட் காஸ் டாட் டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாமே இந்த மேத் ஆப்ஜெக்டில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். ரைட், அடுத்தது ரிலேஷனல் ஆப்ரேஷன், தட் இஸ் கம்பேரிசன் ஆப்ரேஷன். ஸோ கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ், greater than or equals, not equals. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் தான் ஆப்ரேட்டர், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் ஒரு டைரெக்டாக ஈக்குவல் தான் கண்டிஷனு. greater than ஆர் ஈக்குவல், நாட் ஈக்குவலுக்கு லெஸ் தேன் அண்ட் greater than பக்கத்தில் போட்டோம் அப்படின்னோம்னா இது நாட் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ மோர் தேன் ஒன் ரிலேஷனல் ஆப்ரேஷனை கம்பைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது லாஜிக்கல் ஆப்ரேஷன். அதுக்கு அண்ட் யூஸ் பண்ணுறோம், ஆர் யூஸ் பண்ணுறோம், அல்லது நாட் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் அடிஷ்னலாக 2 ஆப்ரேட்டர் இருக்குது, அண்ட் ஆல்சோ, ஆர் எல்ஸ். ஸோ அண்ட் அப்படின்னா இப்போ இது ஒரு கண்டிஷன், சே A greater than B அண்ட் A greater than C அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே ஓகேவாக இருந்தால் எனக்கு வர்ற ரிசல்ட்டு ட்ரூ கிடைக்கும். அதே மாதிரி A greater than B ஆர் A greater than C. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓகேன்னா எனக்கு ட்ரூ கிடைக்கும். ஸோ நாட் அப்படின்னா ஸோ A greater than B, சே நாட். ஸோ A greater than B இல்லைன்னா நமக்கு ட்ரூ கிடைக்கும். இது அண்ட் ஆல்சோ. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர்னுடைய வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு இதை எவாலுவேட் பண்ணோம், ட்ரூவாக ஃபால்ஸாக ஒன்று வரும், இதை எவாலுவேட் பண்ணோம், ட்ரூவாக ஃபால்ஸாக வரும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். வேற அண்ட் ஆல்சோவில் என்ன ஆகுனா A greater than B அண்ட் ஆல்சோ A greater than C அப்படின்னா ஒருவேளை இதுவே ஃபால்ஸாக இருந்ததுன்னா அடுத்த ஆப்ரேஷனையும் செக் பண்ணாது, நமக்கு ரிட்டன் ஃபால்ஸ் கொடுத்துரும். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு இன்னும் ஒரு 10 கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் எங்கே ஃபெயிலியர் ஆகுதோ அப்போவே எனக்கு ரிட்டன் ஆகும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஒன். அதே மாதிரி தான் ஆர்எல்ஸ், A greater than B ஆர் எல்ஸ் A greater than C அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா சப்போஸ் A Bயை விட பெருசாக இருந்ததுனாவே எனக்கு என்ன ஆகும், ட்ரூ ரிட்டன் ஆகிடும். இதை போய் செக் பண்ணிட்டு தான் ட்ரூ ரிட்டன் பண்ணுன்றதை இல்லை, இதெல்லாம் செக் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக எனக்கு ரிட்டன் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தோம்.
இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆபரேட்டர் இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ஆபரேட்டர். ஸோ இது என்னன்னா ampersand. say for example dim w as string. so w equals Ramu. say dim x as say integer equals 5. w equals w ampersand has ampersand x pence. இது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க. ஸோ இது எல்லாமே கன்கார்டினேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும்? ராமு ஹேஸ் எக்ஸுங்கிறது இன்டீஜராக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகி அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி ஸ்ட்ரிங் 5 மாறிடும். ஸோ இது முடிச்சுட்டு வரும்போது ராமு ஹேஸ் 5 pence. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கு டபிள்யூவில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.